அபின் வார் நடத்தக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு மோசமாக இருக்கிறது. 67க்கு பிறகு இன்னைக்கு விஜய் நிகழ்த்து அறிவாலயம் என்கிற அரண்மனைக்குத்தான் எல்லாரும் வரணுமே தவிர அரண்மனையில் இருக்கிறவர்கள் அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இதுதான் பெரிய கொடுமை. சாலை ஓரத்திலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகளின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள். இங்க இந்த கடந்த 2 மாதம் 1.5 மாதம் ஆட்சி இருக்கு இல்லையா, அதை உங்களோட கண்ணோட்டத்துல ஜென்யூனா இப்ப நீங்க தாவேகா உடைய கேம்பெயின் செக்ரட்டரியா இல்ல, ஒரு நியூட்ரல் சீனியர் அரசியல்வாதியா ஒரு 2 விஷயங்கள் நல்லா நடந்திருக்கு, ஒரு 2 விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்று அன்றைக்கே சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் அண்ணன் ஸ்டாலினை போய் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். கேட்டீங்களா? இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டு மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். கண்டிப்பா இது 67ல் அண்ணா நிகழ்த்தியது. 67க்கு பிறகு இன்னைக்கு விஜய் நிகழ்த்துகிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு இதுவரைக்கும் எந்த தலைவரும் சென்றதில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு எந்த தலைவரும் சென்றதில்லை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு இதுவரைக்கும் எந்த தலைவரும் சென்றதில்லை. கிட்டத்தட்ட முதல்ல போயிருக்காரு. ஆமா, விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்துக்கு எந்த தலைவரும் சென்றதில்லை. சென்றதில்லைன்னா புரியல. இப்போ எந்த தலைவர்களும் போக மாட்டாங்க. அவங்க தான் இங்க வருவாங்க. அப்படியா சார்? அறிவாலயம் என்கிற அரண்மனைக்குத்தான் எல்லாரும் வரணுமே தவிர அரண்மனையில் இருக்கிறவர்கள் அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இதுலயே எவ்வளோ ஒரு பொடி இருக்கு தெரியும். எங்க தலைவர் போனார். அது பாரிஸ் பாரி முனையில முட்டுச்சந்து இந்திய யூனியன் முஸ்லீம் அலுவலகம் இருக்கிற இடம். அதீத பாதுகாப்புக்குரிய தலைவர் என்று இசட் பாதுகாப்பு பெற்றிருக்க தலைவர் அங்கேயும் போனார். போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு நன்றி தெரிவிச்சுட்டு வந்தார். இந்த அணுகுமுறைக்கு ஈடு வேற ஒண்ணுமே கிடையாது. நல்ல விஷயம் ஒண்ணு முதல் நாளே இந்த மாதிரி எல்லாரையும் போய் சந்திச்சு வந்தது நல்ல விஷயம். இரண்டாவது நல்ல விஷயம், இரண்டாவது அவர் அறிவித்த அறிவிப்பு, அம்மா உணவகங்கள் மேம்படுத்தப்படும். 5 வருடத்தில் அது செய்யல இருக்கிறது, நடத்தப்படவில்லை, நடத்தப்படல. இதை அறிவிச்சாரு பாருங்க. அள்ளி அந்த இட்லி பிச்சு திங்கும் பொழுது அவங்க கண்ணில் கண்ணீர். இல்லோர் ஒக்கல் தலைவன் அப்படின்னு சங்க காலத்தில் ஒரு பாட்டு. இல்லாதவர்களுக்காக துணை நிற்கிற தலைவன். பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ கூர்மி எமைக்கேன்னு ஒரு பாட்டு. பசிப்பிணி மருத்துவனாக மன்னன் இருந்தான். இன்னைக்கு எங்கள் தலைவர் பசிப்பிணி மருத்துவனாக தமிழ்நாட்டில் பரிபாலனம் செய்கிறார். சூப்பர், வெரி குட் சார். அண்ட் ஒரு நியூட்ரல் பர்சனா 2 விஷயங்கள் இன்னும் பெட்டரா பண்ணணும்னா என்ன வரும்? ஒரு போதையற்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டும். ஸோ ப்ரையாரிட்டி போதை தான் முக்கியம். ஏன் அப்படி சொல்றீங்க சார்? நீங்க இங்க பாக்குற நிறைய பேருக்கு, அவங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் போதைன்றது இவ்வளோ பெரிய பிரச்சனையான்றதே தெரியல. ஆக்சுவலி நீங்க ஒரு சாராய கடையில் போய் பார்த்தா தெரியும், எந்த கடையிலையும் வியாபாரம் இருக்கிறது, அந்த கடை மட்டும் வியாபாரம் நடக்கும். அவன் ஒரு பொறுப்பற்றவனாக இருக்கிறான். தனக்கு ஒரு மனைவி, தனக்கு ஒரு குடும்பம், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தின் வாரிசாக கூட இருக்கலாம். அவன் அதுக்கு அடிமை ஆகிட்டான். இன்னும் சொல்ல போனா ஒரு அபின் வார்னு ஒரு வார் நடந்துச்சு எங்க சீனாவில். 6000 மைல்கள் 10 லட்சம் குடிசைவாசிகளின் கையில் ஆயுதத்தை கொடுத்து லாங் மார்ச் போனார் மாவோ. அவர் சியாங் சேக்கினுடைய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பதற்கு மட்டும் அவரது குறிக்கோள் அல்ல, கஞ்சா போதையில் கவிழ்ந்து கிடந்த செஞ்சீன இளைஞர்களை காப்பாற்றுவதும் அவரது நோக்கம். அதையும் பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். அவருடைய மார்ச் நிறைவு பெற்றது. கடல்ல அபின் ஏற்றிய ஒரு கப்பல் வந்து நிற்கிறது. கலகக்காரர்கள் கடலில் தாவி குதிக்கிறார்கள். அந்த கப்பலை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். கப்பல் எரிகிறது, கஞ்சாவும் எரிகிறது. அந்த வாருக்கு அபின் வார்னு பெயரு. அப்படி ஒரு அபின் வார் நடத்தக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு மோசமாக இருக்கிறது. ஓகே, சோ போதை முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணணும். இரண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 85 லட்சம் பேர் பதிவு பண்ணின பட்டதாரி இருக்கும். பதிவு பண்ணாதவன் அதை விட அதிகமா இருக்கான். அவனுடைய லட்சியம் ஒரு வேலைக்கு போறது. ஒரு 5000 பேர் எடுக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி 4th குரூப்புக்கு. 23 லட்சம் பேர் எழுதுறாங்க.
அதுக்கு என்ன குவாலிஃபைடு எஸ்எஸ்எல்சி போதும். ஆனால் எழுத வர்றவன் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி. கரெக்ட். பிஇ படிச்சுட்டு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டா சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். இதுதான் பெரிய கொடுமை. சாலை ஓரத்திலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகளின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள். வேந்தே இதுதான் காலக்குறி. சொர்க்கவாசல் நாடகத்தில் அண்ணா எழுதின தமிழ் இது இன்னைக்கு நடக்குது. இதற்கு தலைவர் ஒரு முடிவு கட்ட முடியும். அதற்கு தீர்வு இருக்கிறது.